வந்திருக்கிறார்கள். நமச்சிவாய மந்திரத்தின் மகிமை. இந்த மந்திரம்னா என்னது? மந்திரமும் உண்டு, தந்திரமும் உண்டு. உண்டா? மந்திரம் பலிக்குமான்னு சொன்னா பலிக்கும். மந்திரத்திலே மாங்காய் பழுக்குமா என்று சொன்னால் பழுக்கும். முடியுதா? நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகும். ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல. ஒரு எளிமையான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேக மல்கார் ராகம் என்று ஒரு ராகம் உண்டு இந்துஸ்தானி. ஐயாவுக்கு தெரியுமா? மேக மல்கார் ராகம் ஒரு ராகம், மேகராக குறிஞ்சி. அது எதற்காக சொன்னா மழை வர வேண்டும் என்பதற்காக பாடுகின்ற ராகம். பூபாலம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது பெரியோர்களால் சரியான முறையிலே பாடப்பட்டால் நிச்சயமாக மழை. இது உயர்ந்த நிலை. அப்ப இந்த மேக மல்கார் ராகத்தை பாடினா, பாட்டை பாடினா மழை வருமானா மழை வரும். நம்ம சுசீந்திரத்துல காயாக இருக்கக்கூடிய கொலைய மிருதங்க அடிச்சு பழுக்க வச்சாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி பாடம் உங்களுக்கு தெரியும். அந்த அதிசயம் நடந்தது. அப்ப இதெல்லாம் நடக்குமானா நடந்தது. நம்முடைய அகஸ்தீஸ்வர ஊரிலே பழைய காலத்துல மழை வரலன்னா சொக்கரை கட்டி 4 சாலைன்னு அடிப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, தலைமுறைகள் ஞாபகம் இருக்கும். அரசிக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வாய்க்கரிசி போடுவாங்க, போட்டு இழுத்துட்டே போவாங்க. இழுத்துட்டு போகின்ற பொழுது ஒரு பாடகர் அதிலே பாடுவார், நாட்டுப்புற பாட்டு. அந்த நாட்டுப்புற பாட்டு எப்படிப்பட்டதுன்னா அந்த மலையை வருவிக்கின்ற மேக மல்கார் ராகத்திலே அமைந்திருக்கின்ற பாடல். எவ்வளவு அற்புதமான செய்தி! அவர்கள் நெஞ்சை அடித்துக் கொண்டு பாடுவார், அழுது கொண்டு பாடுவார். பாடி அந்த சொக்கனை எடுத்துட்டு வந்து தீ வைக்கிறதுக்கு முன்னால மழை வந்துடும். உண்மை, நான் பார்த்துருக்கேன். அப்ப மந்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு தந்திரம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் செய்வன் அடி விட்டாரே, நீ காணிக்காரனை போய் பார்ப்போம். காணிக்காரனை போய் பார்ப்போமா? மந்திரவாதி. அந்த காணிக்காரன் பழைய காலத்துல குரலி வித்தறிய மாதிரி ஒரு பொம்மை வச்சிருப்பான். அது பொம்மை நடக்கும். அது நான் பார்த்துருக்கேன். ராத்திரி தான் வந்துருந்து மந்திரவாதம் பண்ணுவான். அப்ப இந்த மந்திரவாதம் இருக்கிறதான்னு சொன்னா இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லினேன். ஓட்டாங்கனி மந்திரம் ஒண்ணு. ஓட்டாங்கனி மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மந்திரத்துக்கு விளக்கத்தை சொன்னேன். இது பலிக்குமா பலிக்காதான்னு கேட்கறாங்கல்ல, அது ஓட்டாங்கனி மந்திரம்னா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த காலத்துல நம்முடைய வீடுகளுக்கு வழிபோக்கர்கள் யாசகம் கேட்டு வருவாங்க, பிச்சை கேட்டு வருவாங்க. பிச்சைன்னு சொல்லக்கூடாது, யாசகம் கேட்டு வருவாங்க. அப்போ அவர்கள் கையிலே ஒரு பிரம்பு இருக்கும், கம்பு இருக்கும். ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஆமா. வீட்டுக்கு வந்து அம்மா பிச்சை தாருங்கள் என்று கேட்பாங்க. சில பேர்கள் ஒன்றும் கேட்க மாட்டார்கள், கையை மட்டும் நீட்டுவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி நெல் போன்றவற்றை கொடுப்பார்கள். அப்படி வருகின்றவர்கள் பல விதங்களிலே வருவார்கள். சன்னியாசிகளாக வருவார்கள், முற்றும் துறந்த முனிவர்களாக கூட அன்றைக்கு வருவார்கள். அந்த சன்னியாசிகள் வருகின்ற போது வீட்டில் நாய் கிடக்கும். நாய் கிடக்குமா? எல்லா வீடுகளிலும் இருக்காது, 1-2 வீடுகளில் இருக்கும். நாய் என்ன செய்யணும்னா அவரை விடாது, கொலைக்க ஆரம்பிக்கும். கடிகைக்கு போகும். கடிகைக்கு போனோம்னா ஒரு கம்பை எடுத்து தட்டுவார், விடாது. உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு ஓட்டாங்கனி எடுப்பார். ஓட்டாங்கனின்னா தெரியுமா? ஓட்டாங்கனின்னு பானையில உடஞ்ச எச்சம் துண்டு. இப்போ எங்கேயாவது கிடக்கா? கிடையாது. அந்த ஓட்டாங்கனியை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படி நாய்க்கு மேல தூக்கி போட்டுருவார். நாய்க்கு மேல தூக்கி போட்ட உடனே நாய் அது தண்ணியிலிருந்து குறைக்காது, எதையும் சாப்பிடாது, பட்டினி கிடக்கும். பட்டினி கிடக்கும். அப்ப அது அந்த மந்திர கட்டா இறந்து போகும். அதுக்கு ஒரு முறையும் உண்டு. மந்திரவாதம் பறிச்சுக்கிட்டா பறிக்கலையா? தரவழிகள் அந்த விஷயம் தெரியும். எங்க வீட்லயே ஒரு நாய் கிடக்கும், யாரோ இப்படி கட்டிட்டு போயிட்டாங்க. இங்க பெரியம்மா, பாம்படம் போட்ட பெரியம்மா, உங்களுக்கு தெரியும். ஆமா, பாம்படை ஏன் போட்டாங்கன்னா அவர்களுக்கு அவ்வளவு அறிவு இருந்தது.
கல்வி சாலையிலே போய் அவர்கள் கற்கவில்லை, படிக்கல. 1ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல கிடையாது. ஏன்னா காது வடிச்சிருப்பாங்க. காது வடிச்சிருப்பாங்களா? காது ஏன் வடிக்காங்க? கம்மல் ஏன் போடும்? தேன்கூடு 1 2 3 இல்லை, இதெல்லாம் ஏன் போடும்? இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ரிங் ஒன்று போட்டிருக்கோம். நிறைய ஒரு டயர்லாம் தொங்க போட்டிருக்காங்க. பையன் சின்ன பையன் மாதிரி கடுக்கம் போட்டிருக்கான். பழைய காலத்தில் நம்ம மூதாதையர்கள் கடுக்கம் போட்டாங்க. ஏன் கடுக்கம் போட்டாங்க? நம்முடைய இந்து மதத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏம்மா நமக்கு காது குத்தப்பட்டது? யாராவது பொய் சொன்னால் நான் ஏற்கனவே காது குத்திட்டேன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஏன் அந்த காதில் இது போட்டாங்க தெரியுமா? ஏன்னா இந்த காது மடல் இருக்குல்ல, இந்த காது மடலுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரிங்களா? ஒரு கனெக்ஷன். ஏன் என்ன கனெக்ஷன்? எப்பொழுதுமே மூளை நாம் சொன்னதை கேட்குமான்னு சொன்னா நிச்சயமாக கேட்காது. அப்போ மூளை நம்ம சொன்னதை கேட்க வைக்கணும். ஒரு தூண்டுதல் வேணும். இவன் விளக்கு இருக்குன்னு வைங்க, விளக்க எண்ணெயை ஊற்றிடலாம், திரிய வச்சிடலாம், கொளுத்திடலாம். தூண்டல்னா என்ன செய்யும்? அணைஞ்சிடும். அதே மாதிரி மனிதனுடைய அறிவையும்